ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் இந்த தேர்தலோடு திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார். சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிட்கோ நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக வேட்பாளர் கார்த்திக் திமுக தலைமையின் ஊழல் பணத்தை பாதுகாப்பவர் என குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்புடைய ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்த அவர், அவரை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தவறுதலாக அவர் வெற்றி பெற்றால் தொகுதி பாதிக்கும் நிலை உருவாகும் எனவும் எச்சரித்தார். அதேபோல் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். இந்த அண்ணாநகர் கார்த்திகர் சபரீஷன், உதயநிதி இவங்க எல்லாம் ஒரே நண்பர்கள் கூட்டம். இந்த கூட்டம் என்ன பண்ணோம், அந்த திமுக திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் காசை அடிப்பாங்க. இந்த அடிக்கிற காசை எப்படி கொண்டு போய் பதுக்கிறது, அதுக்கு தான் அண்ணாநகர் கார்த்தி தேவைப்படுறாப்புல. இந்த அண்ணாநகர் கார்த்திக்கு யார் தேவைப்படுறாப்புல, இந்த மாதிரி G2 பாலா, அவன் பேரே பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றி வச்சுப்பானுங்க. இதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பேரே ஒரு வேற, இன்னைக்கு G2 பாலான்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டில் எப்படி பணக்காரன் ஆகணும், திடீர்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லா நிலங்களும் G2 மாறிடுச்சு.